இன்னைக்கு இன்னைக்கு எதுவும் பெருசாக நடந்த மாதிரி ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக ஒன்றுமே நடக்கலை. படித்தேன், ஜெய்க்கு படித்தேன், இப்போ கூட படிச்சுட்டு தான் இருக்கேன். வீட்டில் நானே வந்து இந்த பேக்கரியிலலாம் இந்த மஞ்சள் கலரில் ஒரு போலி இருக்கும் தெரியுமா, அது பண்ணேன் இன்னைக்கு. அருமையாக இருந்தது, சீரியஸாக அருமையாக இருந்தது. நீ நம்ப மாட்டேன் நான் சொன்னேன். அப்புறம் வந்து உனக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது நேற்று வீடியோ போட்டோன்னே சும்மா பார்த்தேன். நான் எப்பவும் பார்க்க மாட்டேன். நேற்று சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா நான் ஒரு தடவை பின்னாடி சாயும் போதும் இப்போ பாருங்க சத்தம் கேட்டுச்சு. அதனால இப்போ லாக் பண்ணிட்டேன். பின்னாடி சாய முடியாது, உனக்கு சத்தம் வராது. உனக்காக நான் எவ்வளோ பண்ணுறேன் பார்த்தியா. என்ன வேறு எதுவும் பண்ணல. அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங், அது சக்ஸஸ்ஃபுல்லான குக்கிங் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததில்லை. ஆனால் இந்த தடவை வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிது. ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா திடீர்னு அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகிட்டான்னு வைங்க, தலைவலி ஆகிடும். கோல்டு ஜில்லுன்னு இந்த ரம்ஜான்னு சொல்லிட்டேன், சாரி, ரம்ஜான் டைம்னால ஈவினிங் வந்து இந்த ஜூஸ் குடிக்கிற பழக்கம் வந்து ஆரம்பிச்சது. அந்த ஜூஸ்னால் வந்து கோல்டு. அதுக்கு வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு ரெமடி, இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். இது வந்து சூப்பரான மேட்ரு இது. அதாவது நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப், நல்ல கர்ச்சீஃபாக எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு போய் இதை லைட்டாக போட்டுருந்தேன். போட்டாச்சா, போட்டேன். இதோ காட்டுறேன், இதோ பிடிக்கேன். ரொம்ப லைட்டாக, ரொம்ப போட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேணும்னா நீ ஸ்ட்ராங்காக போட்டுக்கோ. நான் வந்து இல்லை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இப்படி போட்டியா, இப்படி மடிச்சுட்டு இப்படி சுருட்டிட்டேன். டைட்டாக சுற்றணும், லெத்தாஜிக்காக சுற்றக்கூடாது. இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இப்போது இப்படி ஒரு மேட்ரு ஒன்று கிடைக்கும். என்ன பண்ணுற, இது இருக்குது இல்லை, இதை இப்படி மடிச்சுக்கோ. எப்படி இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோ. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, நான் காட்டுறேன். டைட்டாக பண்ணணும், பண்ணிருக்கேன். தூக்கி வச்சுலாம் காட்டிகிட்டு இருக்க முடியாது உனக்கு. பாரு, பண்ணிட்டியா? இப்போது அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. உனக்கு கோல்டே இல்லைனாலும் ட்ரை பண்ணு, சூப்பராக இருக்கும். இதை விட ஒரு பெரிய போதையை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நான் தரேன். இது அப்பப்போ எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இன்றைக்கி பிரேக்கிங் பேட் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. பண்ணையாரும் பத்மினியும் படம் பார்க்க சொன்னேன்ல உங்களை. அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு, பேசுகிறேன் காதல் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இன்னைக்கு லூப்பில் ஓடிட்டு இருந்தது. அந்த ஒரு சூப்பரான பாட்டு அது வந்து கேட்டு பாருங்கள், அருமையாக இருந்தது. நான் கூட இவன்னு நினச்சேன், பார்த்தா ஜஸ்டின் பிரபாகர். சூப்பராக இருந்தது பாட்டு, கேளுங்க. இன்னைக்கு மேட்ச்சு பார்த்தேன். ஆர்ஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், சஞ்சு சாம்சன்லாம் இருக்கிறதுனால. ஆனால் ஆர்ஆர் வந்து ஃபஸ்ட்டு அவனுங்க ஆடினது ரொம்ப கேவலமாக ஆடினானுங்க. 153 தான் அடித்தானுங்க. சரி, அப்புறம் கூட அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கேகேஆர் வந்து அடிக்கிறானுங்க, இன்னும் மட்டமாக அடித்தானுங்க. போடு, மேட்ச்சில் உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்த்தா 17 ஓவரில் திடீர்னு வந்து டிகாக் தான்
டிகாக் வந்து பயங்கரமாக அடித்தான். 96ஓ 97ஓ அடிச்சது. நேற்று ஸ்ரேயஸும் 97 பாவம். ஒரு 3 ரன் இருந்தால் செஞ்சுரி கணக்காயிருக்கும். 2 பேரும் மிஸ் பண்ணிட்டானுங்க. நாளான்னைக்கு, அதாவது நாளான்னைக்குனா என்ன, ஃப்ரைடே வந்து ஒரு முக்கியமான மேட்ச். அந்த மேட்சுக்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. கொசு அதிகமாகிடுச்சு. மழை பெய்யறதுங்க, மழையும் பெய்யலை. வெயில் காலத்தில் அப்படி கொசு தொல்லை ரொம்ப இருக்குது. இப்போ கூட காலில் கடிச்சிட்ருக்கு. தெரில, போகிற பக்கம் பார்த்தா வீடியோலேயே கொசு அடிக்கிற நிலமை கூட வரலாம். ஆரம்ப காலம் மாதிரி வியூஸ் போகிறதில்ல. நேற்று கன்சிஸ்டன்சி பற்றி அவ்வளோ அழகாக பேசி போட்டிருக்கேன். என்ன 60 என்னமோ தான் நினைக்கிறேன். அதனால் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். இந்த வாட்ச் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது லைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கா. ப்ரௌன் கலர் லெதரில் பயங்கரமாக இருக்குல்ல இந்த வாட்ச்சு. இது வந்து சிங்கப்பூர் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி இன்னும் 2 வாட்ச் வேறு கலரில் வேறு டிசைனில் 2 வாட்ச் 3 சேர்ந்து $10. அதாவது நம்ம ஊருக்கு ஒரு 630 ரூபா வரும். சூப்பராக இருக்கேன்னு வாங்கினேன். அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், பார்த்தா வேலை செய்யலை. 600 ரூபா ஸ்கேம் செய்யப்பட்ட சிங்கப்பூரில் பார்த்தேன். அங்கே தொங்கிட்டு இருக்கேன். மற்ற 2 வாட்ச்சு உள்ள சரி போய் தொலைதுன்னு வச்சுட்டேன். ஆனால் வந்து எதையுமே தூக்கி போடல. பார்க்க அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். எதையுமே தூக்கி போடாமல் இது எனக்கு ப்ரௌன் கலரில் சூப்பரான வாட்ச் வச்சுருக்கேன். அதாவது பேட்ரி மாற்றி எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி எதுவும் நடக்கலைன்னு சொன்னேன்ல. நேற்று பேசி முடிச்சுட்டு தூங்கிட்டேன். ஒரு 2-3 மணிக்கெலாம் நேற்று தூங்கிட்டேன். 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். பார்த்தா திரும்பவும் செம்ம தூக்கமாக இருந்தது இன்னைக்கு காலையில். அது ஏன்னு தெரில. அப்படி இருக்கக்கூடாது. எழுந்திரிச்சோன்னா அடுத்த வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 9:30 மணி வரைக்கும் அந்த சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி பாருங்க, நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய். குட் நைட்.